இந்தியாவிலிருந்து சவுதிக்கு வேலைக்கு போன ஒரு பெண்மணி வந்து வெளியிட்ட ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போய் கொண்டிருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த பெண்மணி தான் இவங்க அந்த வீடியோல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க, அவங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க இடத்துல கொஞ்சம் நகையெல்லாம் இருந்திருக்கு, காசெல்லாம் இருந்திருக்கு. அவருடைய கணவர் வந்து என்ன இருக்காங்க, ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிருக்காரு. ஆக்சிடென்ட் ஆனப்ப அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்களுடைய நகை காசு எல்லாம் வித்துட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க வீட்டுல இருந்தது எல்லாத்தையுமே வித்ததுக்கு பிறகு வேற வழி இல்லைன்னு உறவினர்கள்ட்ட கேட்டிருக்காங்க. உறவினர்கள் எல்லாருமே, நீ வந்து காசு சேர்த்தி வைக்கலையா, எங்கள்கிட்ட எல்லாம் காசு இல்ல, நீ இத்தனை வருஷமா அங்க என்ன பண்ணிட்டு இருந்த, இத்தனை வருஷமா நீ குடும்பம் நடத்திட்டு இருந்தப்ப சேர்த்தி இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உதவி செய்யல. உடனே அவங்க என்ன பண்றாங்க, வேற வழியே இல்லாம காப்பி தோட்டத்துக்கு வேலைக்கு போறாங்க. அதுல இருந்து சம்பாதிக்கிறத கொண்டு வந்து செலவு பண்றாங்க. இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்டுக்கு பத்தவே இல்லை. அவங்களும் வந்து அங்கங்க வேலையை செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்க, நான் பணம் சம்பாதிச்சு தரக்கூடிய ஒரு மிஷினாவே மாறிட்டேன். ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எங்களுக்கு உறவுகளோ யாருமே நிக்கல. ஆனா நல்லா இருக்கும் போது உறவுகள் என்ன பண்ணுவாங்க, நமக்கு மரியாதை கொடுப்பாங்க. நம்மளே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதை செய் அதை செய், இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா காசு இல்லைன்னு போய் கேட்கும் போது அவங்க நம்மளுடைய கண்ணியத்தெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரி, பிச்சை எடுத்தாலும் சரி, காசை கொண்டு வந்து கொடு, காசை வச்சு நீ வாழு அப்படின்னு தான் நினைப்பாங்க. இப்ப என்னுடைய மாமியார் வீட்டுல இருந்து எங்கிட்ட காசை தான் எதிர்பார்க்கறாங்க. எனக்கு வேற வழியே இல்லை. நான் என்ன பண்ணேன், எல்லா வேலையும் செய்து பார்த்துட்டு இப்போது வெளிநாட்டுல வீட்டு வேலைக்கு ஆள் கேட்டாங்க, அதுல காசு கொடுக்குறாங்க அப்படிங்கறதுக்காக என்னை அனுப்பியும் வச்சுட்டாங்க. நான் திருமணமாயி ஒரு கணவர் வீட்டுக்கு போய் வாழ்ந்துட்டு இருக்கேன். கணவருக்கு உடம்பு சரியில்லை, என்னால முடிஞ்ச செலவுகள் பண்றேன். யாரெல்லாம் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்களோ அவங்க யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. அந்த பக்கம் சைடும் ஹெல்ப் பண்ணல, இந்த பக்கம் சைடும் ஹெல்ப் பண்ணல. கடைசியா காசை கொடுக்க முடியாம எங்க எச்சு காசு வருதுன்னு பார்க்கும்போது சவுதியில தான் வருது. அங்க வீட்டு வேலைக்கு கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கேயும் அனுப்பிட்டாங்க. இப்ப நான் இங்க வந்து வேலை செஞ்சு சம்பாதிச்சிருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு கையில வந்து என்ன பண்றாங்கன்னா, பணத்தை காமிச்சு, பணம் தான் இந்த உலகத்துல எல்லாமே, பணம் இல்லாட்டினா உங்களுக்கு மதிப்பே கிடையாது, அதனால எப்போதும் கையில காசு சேர்த்து வச்சுக்கோங்க, எது வேணா எப்ப வேணா நிலைமை மாறலாம். நான் இப்படி சவுதிக்கெல்லாம் வந்து வேலை செய்வேன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்த்தது இல்ல. உறவினர்களை எல்லாம் நம்பி இருந்தேன், யாருமே எனக்கு உதவல. எல்லாருக்காக நான் எவ்வளவோ செலவு செஞ்சிருக்கேன், எல்லாருக்காக நான் எவ்வளவோ மாறி இருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கேன். நம்ம இவங்க பாக்குறாங்க, அவங்க பாக்குறாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ செய்வோம். கடைசியில ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு சுமையா மட்டும் இல்லாம இருந்தா போதும்னு நினைப்பாங்க. இதே நம்ம நல்லா இருக்கும் போது ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சா கூட அதுல அவங்க குறை கண்டுபிடிப்போம். அதனால உங்களுக்கான வழியை நீங்க ஏற்கனவே தீர்மானித்துக் கொள்ளுங்க. இல்லாட்டினா இப்படிதான் நாடு விட்டு நாடு வந்து நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நிச்சயமாக அதுல ஒரு பெரிய படிப்பினை இருக்கு. நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா அதிகமா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இளமையில நல்லா இருக்கும் போது வந்து தேவையானதை அமைச்சு கொள்றதே கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் குடும்பம் தான். திருமணம் ஆயிட்டா நிறைய கணவர் வந்து பெண்களை வேலைக்கு போக விடுறது இல்ல, ரொம்ப வந்து அடக்கி வைக்கிறாங்க. அதே மாதிரி பெண் வீட்டார் வந்து பார்த்தா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. எப்ப வந்து அவங்களுடைய சொந்த கால்ல நிக்கிறாங்களோ, நாளைக்கு திருமணம் ஆனாலும் சரி, திருமணம் பண்ண இடத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க தனியா நின்று மேனேஜ் பண்ற அளவுக்கு இருக்கிறாங்களோ சம்பாதிச்சு, அப்பதான் அந்த பெண் பிள்ளையை நீங்க வந்து முழுசா கரையேத்திட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா வந்து இன்னைக்கு நல்லா இருப்பாங்க, கட்டி கொடுத்துடலாம். நாளைக்கு வந்து பார்த்தா அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது நீங்களும் நிக்க மாட்டீங்க, அந்த பக்கம் இருக்கவங்களும் நிக்க மாட்டாங்க. அப்ப அவங்க ரொம்ப தள்ளாடுவாங்க. திருமணம் மட்டுமே வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துறாது. அதுல எவ்வளவோ பிரச்சனைகள் வர்றதை தாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கணும்னா, இன்னைக்கு காலகட்டத்துல பெண்களும் தனியாக வந்து சுயமா சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி இல்லாட்டினா அவர்களுக்கு எந்த இடத்துலயும் மதிப்பும் மரியாதையும் இருக்காது. காசுக்காக ஓடி அவங்களவே அவங்க தொலைச்சு கொள்றாங்க. அல்லாஹ் நம்மளை காப்பாத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.